Stop bothering about those things. Hallelujah. If they are trying to do something, don't bother. Give it in God's hand. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான நன்மைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இகபர நன்மையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி அற்புதமாய் ஆச்சரியமாய் இந்த கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய அளவில்லாத கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நம்மை சுமக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான், ஆமேன், அங்கலாய்ப்புகள் உண்டுதான். அநேக நேரத்திலே ஹல்லேலூயா பயமுறுத்தலுக்குரியதான செய்திகள் நம்மை சுற்றி, விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த காலகட்டத்திலே, ஆமேன், ஆண்டவர் சொன்னது போல, மத்தேயுவிலே சொன்னது போல, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். நம்ம சுற்றி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள். ஹல்லேலூயா, நியூக்ளியர் பாம்ஸ், இன்னும் மற்ற காரியங்களை குறித்து நிறைய நியூஸில் பயங்கரமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக இந்த நாட்களில் உதவி செய்வாராக. தேவன் நம்மோடு கூட. ஹல்லேலூயா, விசேஷமாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டியதான ஒரு காரியம். ஹல்லேலூயா, தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் மாத்திரமல்ல, எல்லா தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எங்கேயோ யுத்தம் நடக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம், we are safe, we are secured, எங்கள் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கொரோனா நமக்கு எல்லாரும் அந்த நாட்கள் COVID-19 நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கிறது. ஹல்லேலூயா, எங்கேயோ வந்துச்சுன்னு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சிட்டாங்க. சைனாவில் வந்துச்சு, நிறைய கண்ட்ரீஸு எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. பட் பிஃபோர் தே குட், ஹல்லேலூயா, ஆமென், imagine or think, world was shut down. முழு தேசம், முழு உலகமும் ஸ்தம்பித்து போன ஒரு நிலைமையில ஷட் டவுன் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, எப்படியோ ஆண்டவர் கிருபையினாலே, ஹல்லேலூயா, மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் உதவி செய்து வந்திருக்கிறார். இந்த நாட்களிலும் விசேஷமாக இந்த யுத்தம், மிடில் ஈஸ்டில் நடக்கிறதான யுத்தம், ஹல்லேலூயா, ஆண்டவர், ஹல்லேலூயா, கர்த்தர் குறுக்கிட்டு, ஹல்லேலூயா, தம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இன்னசென்ட் பிளட்ஸ், ஹல்லேலூயா, அதை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்காக இன்னசென்ட் பீப்புள், எத்தனையோ ஜனங்கள், ஒரு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமான ஜனங்கள், வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த யுத்தத்தில் மறிச்சு போகிறாங்க. ஆண்டவர் உதவி செய்யணும். தேச தலைவர்களுக்கு, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆண்டவர் ஞானத்தை தர வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் இதற்காக விசேஷமாக இந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, ஆமென். இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், டேக் டைம் டு ப்ரே. ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்க. தேசத்திலே ஒரு அமெரிக்கை உண்டாக, சமாதானம் உண்டாக. ஏன்னா எல்லாம் அது நிமித்தமாக எல்லா ப்ரைஸஸும் விலை ஏறிட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நடுத்தர குடும்பம் எல்லாம் ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த எல்லைக்கு கீழாக இருக்கிறதால ஜனங்கள், so many people are going into starvation. ஆமென். அது நிமித்தமாக நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. so many countries are already started facing that. ஆண்டவர் உதவி செய்யணும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான நிலைமை வராதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்கு, எங்கள் ஜனத்திற்கு நீர் உதவி செய்வீராக. யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறதான யாவருக்கும் அவர் சமீபமானவர். கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, call unto me, I will answer. That is our God. He is a prayer answering God when we call. Hallelujah. Amen. நம்முடைய கூப்பிடுதலுக்கு, ஆமென், செவி கொடுக்காமல் போய்விடுகிற ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அடிமைத்தனத்திலே எகிப்தில் இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவர்கள் ஜெபத்தையும் கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, I've heard, I've seen, I'm concerned, therefore I've come down. என் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், ஆகவே அவர்களை மீட்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் மேல், என் மேல் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். He is a zealous God. ஹல்லேலூயா, தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருப்பார் என்றால், ஹல்லேலூயா, அந்த வாக்குத்தத்த கடைசி வரி பரியந்தம் காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, அந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, ஆமென்,
ஒரு நாளும் அவர்களை கைவிடாத ஒரு கர்த்தர். ஆமென். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகம புத்தகத்திலே ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள் போய் வேவு பார்த்துவிட்டு, என்னாகமம் 13:27-33 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். மோசே அனுப்பின ஜனங்கள் 12 பேர் போய் வேவு பார்த்துட்டு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். வந்து மோசே காலேபினிடத்தில் வந்து ஹல்லேலூயா, ஏனாக்கை கண்டும் அவர்களுக்கு முன்பாக நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், ராட்சதர்களை கண்டும் பெரிய பெரிய ஆட்களை பார்த்தோம் சார். அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நிற்க முடியாது, அவங்க கூட சண்டை போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, பலன் இல்லை. கோலியாத் ஹல்லேலூயா பார்த்து இஸ்ரவேல், முழு இஸ்ரவேல், சவுலையும் சேர்த்த முழு இஸ்ரவேல் சமஸ்தமும் ஹல்லேலூயா முழு தேசமும் பயந்து போயிருந்தார்கள். யாரும் வெளியே வரல. ஆனால் அண்ணன்மார்களுக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் கொண்டு வந்த தாவீது, அவங்க அப்பா சொன்னார், கோ அவங்க அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா கீழ்ப்படிஞ்சு தாவீது போனார். ஹல்லேலூயா. கேட்டிருக்கலாம், நான் போய் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு ஹல்லேலூயா அதை தட்டாமல் போனதுனால ஹல்லேலூயா அவன் போகும்பொழுது கோலியாத் கர்ச்சிக்கிறத இந்த தாவீது கேட்டான். ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்கிறதை இவன் கேட்டு இவனுக்கு பொறுக்க முடியல. ஹல்லேலூயா சொல்கிறான், ஹல்லேலூயா நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. ஆண்டவரை நிந்திக்கிறான், என்னை படைச்ச ஆண்டவரை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட போய் சொல்கிறான். சவுல் சொல்கிறான் அவனை பார்த்து, பா அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தில் பழகினவன். ஹல்லேலூயா யூ கேனாட் ஃபைட். ஆனால் தாவீது சொல்கிறான், ஐ கேன் கோ அண்ட் ஃபைட். ஹல்லேலூயா ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுல் தன்னுடைய வஸ்திரம், ஆயுதம் எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கணும். டேவிட் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் ஆல் தோஸ். ஹல்லேலூயா இதில் பழக்கப்படாததுனால அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவன் கூழாங்கல்லையும் கவனையும் மாத்திரம் அவனுக்குரியதை மாத்திரம் எடுத்துகிட்டு போடுறான். ஹல்லேலூயா வாட் ஹி இஸ் வெல் வெர்ஸ்ட் இன். ஹல்லேலூயா ஹி இஸ் டேக்கிங் தட். ஹல்லேலூயா ஆமென் எடுத்துகிட்டு போயிட்டு ஆமென் ஒரே கல்லில் ஆண்டவர் அவனுக்கு முன்பாக இருந்தது பெரிய அரக்கனை வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நான் ஒரு காரியத்தை அதில் யோசித்து பார்த்தேன். அன்றைக்கி மாத்திரம் தாவீது கீழ்ப்படியாமல் அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு எதுக்கு நான் போய் சாப்பாடு, ஏன்னா பிகாஸ் பிரதர்ஸ் வேர் ஆல்வேஸ் டிஸ்பைசிங். இவங்க அண்ணன்மாரெலாம் அவனை வெறுத்து தள்ளினாங்க. ஹி வாஸ் a rejected boy in this house. வனாந்திரத்தில் அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அண்ணன்மாரெலாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு நான் போய் சாப்பாடு கொண்டு போகணுன்ட்டு ஒருவேளை மறுத்திருந்தான்னா தாவீது அன்னைக்கு he could have never won the battle against Goliath. Amen. Hallelujah. Amen. When we obey God and God's word, hallelujah, I want to tell you, you will win battles over your life. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்கள் வரும். ஆமென். மலை போலதான பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா அரக்கர்களைப் போல, கோலியாத்துகளைப் போல பெரிய போராட்டங்கள் வந்தாலும் you will be able to win over those situations, those circumstances by the power of the living God, only when you walk in obedience to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சு ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி ஹல்லேலூயா நான் செய்து நான் முன்னேறி செல்லும் பொழுது எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி இவர்கள் போய் சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அப்போ காலேப் மாத்திரம் எழும்பி அடுத்தது நம்ம பார்க்குறோம். என்னாகமம் 14:7-8-9 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். யார் சொல்கிறா அப்படின்னா காலேப் சொல்கிறார். இவங்க எல்லாம் துர்ச்செய்தியை பரப்புறாங்க. போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, we cannot go, we cannot fight against them, they are big people, we look like a grasshopper, we are tiny people, we cannot do anything. We saw the sons of Enoch. ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம், ராட்சத பறவைகளை கண்டோம், எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க சார், உயரமாக இருக்காங்க சார், நம்மளாம் குட்டியாக இருக்கோம், we cannot do anything, தயவு செய்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேப் ஹல்லேலூயா he was a man with a different spirit. காலேப் வேறே ஆவியுடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆமென். சர்க்கம்ஸ்டான்சஸை சார்ந்து இருக்கல, தன்னுடைய சுய பலத்தையும் புயபலத்தையும் சார்ந்திருக்கு. நிறைய பேர் அப்படி தான், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் சாதிப்பேன் அப்படின்னு. அப்படி யார் யார் சொல்கிறாங்களா ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஆட்களை விழ வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா ஆமென். ஆனால் யார் யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரை சார்ந்திருக்கிறாங்களோ, இங்கே நிறைய வாலிபர்கள் நிறைய பேர் சொல்கிறது, ஐ ஹேவ் டேலண்ட், ஐ ஹேவ் கிஃப்டிங், ஐ கேன் ஹேண்டில், ஐ வில் டேக் கேர்.
that. Hallelujah. அந்த ஆட்களை நான் நம்பவே மாட்டேன். Hallelujah. ஆமென். ஆனால் யார் தங்களை தாழ்த்தி என்னால் முடியாது, all I have is just little but I trust in that big God அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அந்த ஆளை நான் நம்புவேன். ஆமென். Hallelujah. நம்ம வாழ்க்கையிலும் அதே போல தான். ஆண்டவரே என்னால் முடியாது, all I have is little but I put my trust in you. I put my hope in you. I put my faith in you. You will help me. I'm totally dependent on you. உம்மை நான் சார்ந்திருக்கேன். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்திலே வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த சமாதானம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆளக்கடவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருப்பதற்கு முற்றிலும் முதிலுமாக கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பதற்கு. ஆமென். டேவிட், that's what he did. ஹல்லேலூயா. அந்த சவுல் கொடுத்த ஆயுதம், ட்ரெஸ், ஆர்மர் அதெல்லாம் போடல, கவசம் ஒன்றத்தையும் போடல. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் நம்பல. ஆமென். ஆண்டவரை நம்பி போனான். அதனால தான் சொல்கிறான், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில். இன்னைக்கு ஹல்லேலூயா சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்திலே. ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. Let that be our heartbeat. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட, நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் நிறைய இடத்துல என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா உங்களை குறித்து மினிஸ்ட்ரி பற்றி, there is nothing to speak about me. Hallelujah. There is nothing. I'm just an ordinary person. சாதாரண ஒரு ஆள் தான். ஆமாம். Washed by the blood of Jesus Christ, redeemed by the power of the living God. Walking in His mercy. அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை சுமக்கிறது. அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. நம்மை குறித்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. If there is anything that we can boast about, let us boast about this living God. ஹல்லேலூயா. காலேப் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த நாளிலும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழும்பி வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். ஆமென். God is speaking to some of you. Hallelujah. உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். You will look for your enemy, you will not find them anywhere. Amen. Hallelujah. Don't stop quarreling. Amen. Stop bothering about those things. Hallelujah. If they are trying to do something, don't bother. Give it in God's hand. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கிறாங்களோ, எவ்வளோ உங்களை அவதூறு கேவலமாய் பேசுகிறார்கள், உங்களை கீழே தள்ளணும், உங்களை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ, don't bother about those people. ஹல்லேலூயா. ஆமானுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். யூத குலத்தை ஒரே நாளே அழித்து போட வேண்டும் என்று நினைச்சவன், ஹல்லேலூயா, தூக்கு மேடையை செஞ்சான் மொர்தெகாயை போடுவதற்கு. எந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மேடையை செஞ்சானோ அதே தூக்கு மேடையில் அவனே விழ கர்த்தர் செய்தார். அதை தான் ஆண்டவர் செய்வார் உங்களுக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் ஒன்னே ஒன்று. ஹல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணாமல், ஹல்லேலூயா, எதிர்த்து நிற்காம கர்த்தர்கிட்ட போயிருங்க. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. யுத்தம் அவருடையது. ஆமென். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. இங்கே சொல்றார், காலேப் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். I want to tell you that your Lord is with you. Trust in Him. Obey in Him. Walk with Him. Hallelujah. Don't retaliate. Don't fight back. Give it in God's hand. இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மகத்துவம் உள்ள கரங்களிலே கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு, தேவன் எங்களோடு, மீட்பர் எங்களோடு கூட. நீர் எங்களை சுமப்பி, நீர் எங்களை நடத்துவீர், நீர் எங்களை ஆளுகை செய்வீர், பலத்தினாலே இடை கட்டுவீராக, கிருபையினாலே அலங்கரிப்பீராக, ஒவ்வொருவரையும் சுமப்பீராக. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உருவாக்குவேன் என்று சொன்னவன். நான் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்ற வாக்கின்படி கட்டி எழுப்புவீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும்
ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.